வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 10 CBSE சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து we gonna have a little differentiation between ஸ்மார்ட் ஸ்டடி நம்ம வந்து பண்ணணுமா இல்லாட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மேம் ஹார்ட் ஒர்க்கே பண்ணி நான் வந்து படித்தா போதுமா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கோட டாபிக் வந்து அதுதான். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்க்ளூடிங் மீ எல்லாருமே வந்து கேட்டது வந்து நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி அப்படி இது பண்ணால் உங்களுக்கு வாட் எவர் த கோல்ஸ் அந்த கோல் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது. ஸோ 100% கிடைச்சிருமா மேம் அப்படின்னு கேட்டால் இல்லை, கிடைக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பிளைண்ட்லி வந்து சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சும்மா நீங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கீங்க, 12 மணிக்கு தூங்குறீங்க. நான் இவ்வளோ 4 hours தான் ஸ்லீப் பண்ணுறேன், அது அப்படியே நான் அப்படி தான் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே மேம், அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஸோ இட் மீன்ஸ் நான் வந்து அப்போ நான் வந்து நினச்சது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வுட் ஜஸ்ட் சே தட் இஸ் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? அப்புறமேல் நாங்கள் வந்து எப்படி தான் மேம் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா? நீங்கள் சும்மா உட்காந்தாலாம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் யாரும் வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டூ யுவர் ஹார்ட் ஒர்க் along with the ஸ்மார்ட் ஒர்க். நீங்கள் ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது டசன்ட் மீன் தட் யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் ஸ்லீப், யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் என்ன சொல்லலாம், உங்களோட மீட் டைம் இல்லாட்டி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற டைம் எல்லாம் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் தட் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் ஒர்க். அது கூட கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஸோட பிஓவியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் பிகாஸ் யூ கைஸ் வில் கெட் ஃப்ரீ நோட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி செஷன். யூ வில் கெட் ஃப்ரீ நோட்ஸ் பசங்களா. அண்ட் ஆல்சோ யூ வில் பி கெட்டிங் என்ன சொல்லலாம், நியூ அப்டேட்ஸ். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் செஷன்ஸ் புதுசாக இருக்குது இல்லாட்டி டுமாரோ செஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் கம்யூனிட்டியில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ யூ வாண்ட் டு கெட் நோட்டிஃபைட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Okay, so பசங்களா, these are our students of Xylem, so who scored above 600 and 500 in NEET 2025. So these are our toppers of Xylem. Okay, so you can see there are like lot of peoples, right? Yes. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா சம்திங் ஐ வுட் சே இஸ் யூ ஹாவ் டு ஸ்டார்ட். முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஓகே. ஸோ இஃப் யூ காட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னா எஸ் பர்ஃபெக்ட். இல்லை இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் யுவர் என்ட்ரன்ஸ் கரியர் ஃப்ரம் 11th and 12th. ஸோ ஃபார் 11th and 12th வந்து நம்ம ஆஃப்லைன் டியூஷன் சென்டர்ஸ் நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கோம். ஸ்டில் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸ்டில் வி ஆர் லுக்கிங் ஃபார் லுக்கிங் கிடையாது, ஸ்டில் த அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபார் போத் ஜேஇக்கும் நீட்டுக்கும் இருக்கிற கோர்ஸ். இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் along both along with your entrance you can study. Okay, so yes, so if you have any enquiries regarding this course you can call on this number given in the description. enquire பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் டேக் யுவர் அட்மிஷன்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹோல் லைஃப்பில் ஓகேவா, என்னோட ஹோல் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்கிட்ட வந்து சொன்னது வந்து you have to sacrifice this, you have to sacrifice your sleep, you have to sacrifice all the enjoying moments, all the celebrations you have to sacrifice in order to get what you want. ஓகேவா? ஸோ அதுதான் நான் வந்து என்னோட 10th வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மெசேஜ். ஓகேவா? ஸோ ஐம் நாட் சேயிங் அப்படின்னா அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து அந்த செலிப்ரேஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னுலாம் வந்து அதில் வந்து ஐ எம் நாட் ஃபுல்லி என்ன சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்கும் இந்த ஒரு பிஓவி. ஓகேவா? ஸோ ஃபார் அவர் 10th நம்ம 10th படிக்கிறோம். 10th சிபிஎஸ்சியில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் வந்து சில் பண்ணி எல்லா செலிப்ரேஷனும் செலிப்ரேட் பண்ணி கூட யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகே,
So you have been told that study hard for your whole life, but what if effort isn't enough? ஓகேவா, நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும், அப்புறமேல் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஃபீல் லைக் இன்னும் நான் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கணும், இன்னும் நான் நிறைய படிச்சிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகே, ஸோ ஃப்ரம் அ ஸ்மால் ஸ்டோரி ஐ வில் ஸ்டார்ட் எகெயின். எனக்கு தான் கதை நிறைய இருக்குது. ஓகே, ஸோ த திங் இஸ், ஸோ வென் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மை JEE, ஸோ ஐ வாஸ் completely trusted on the campus or whatever the institution I used to study. நான் அதுக்கேற்ற மாதிரி படித்தேன். ஐ ஒர்க்ட் ஹார்ட். ஓகேவா, ஸோ தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் அண்ட் ஐ கோ டு ஸ்லீப் அட் 12 நைட் 12க்கு அது வரைக்கும் படிச்சுட்டே தான் இருந்தேன். ஓகேவா, ஸோ ஐ யூஸ் டு ஸ்டே இன் ஹாஸ்டல். ஐ யூஸ் டு அவாய்ட் என்ன சொல்ல, நிறைய செலிப்ரேஷன்ஸ். ஐ யூஸ் டு சாக்ரிஃபைஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகேவாங்க, தட்ஸ் லைக் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ஷன்ஸை வந்து இது பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில், ஸோ வென் இட் எக்ஸாம் வந்து முடிஞ்சு, ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஓகே கிடச்சிடும், போதும், அவ்வளோதான், NIT தான் அப்படின்னு இருந்தேன். பட் வென் ரிசல்ட்ஸ் கேம் கம்ப்ளீட்லி இதாகிடுச்சு. ஸோ ஐ வாஸ் குவாலிஃபைட் அட்லீஸ்ட். ஸோ குவாலிஃபை மட்டும், ஆனால் ஸோ தட் மார்க் வாஸ் நாட் இனஃப் ஃபார் மை NIT. NITயில் கட் ஆஃப்க்கு வந்து அது குவாலிஃபை கிடையாது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே யூ ஸ்டடிட் ஹார்ட், பட் டிட் யூ ஸ்டடி ஹார்ட் இன் யுவர் ரைட் வே? அந்த மாதிரி எனக்கு கேட்டிங்க அப்படின்னா ஐ வுட் சே நோ. ஓகே, ஸோ தட்ஸ் த திங். நீங்கள் ஸ்டடி ஹார்ட் பண்ணிவிட்டு தெர் இஸ் நோ யூஸ். இஃப் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சென்னை போகணுங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு போகிறதுக்கு பதிலாக வேறு ஏதோ வழி, ஒரு 2 hours வழிக்கு, இல்லை நான் கஷ்டப்பட்டு 6 hours தான் நீங்கள் போவீங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அது எவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்லலாம், வெரி ஃபூலிஷ் திங் ஐ வுட் சே. ஸோ அதுதான் நம்மளோட ஜேர்னி. ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மேக்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் எல்லா கொஷனும் சால்வ் பண்ணுறீங்க, அப்புறமேல் வந்து NCERT நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. NCERT ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு கைடு எடுத்து நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணுறீங்க. PYQஸும் நீங்கள் சால்வ் பண்ணுறதில்ல, எது கைடை மட்டும் நீங்கள் வந்து நிறைய கைட்ஸ் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை இது பண்ணுறீங்க. வாட் இஸ் த யூஸ்? ஓகே, நீங்கள் PYQ சால்வ் பண்ணாதான் நெக்ஸ்ட் போர்டு எக்ஸாமில் எந்த மாதிரி பேட்டர்னில் இல்லை எந்த மாதிரி ட்ரெண்டில் அவங்க கொஷின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாம்பிள் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? அவங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கிட்ட கொடுக்குறாங்க, சாம்பிள் கொஷின் பேப்பர் அப்படின்ட்டு, கரெக்டாக? அது நீங்கள் சால்வ் பண்ணாமலே நீங்கள் போகிறீங்க, வாட் இஸ் த யூஸ்? அவங்க அதை ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 100 விஷயங்கள் இருக்கும் பேக். ஸோ அந்த ஒரு இதில் தான் அவங்க வந்து அது என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ சும்மா எல்லாம் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ஸோ ஸ்டடி ஹார்ட் இஸ் அபவுட் டைம் அண்ட் எஃபர்ட். As I said, smart study is about technique and strategy. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் வருது, நீங்கள் உட்காந்து ஃபர்ஸ்ட்லேருந்து NCERT சால்வ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்காது பசங்களா. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? வாட்ச் சம் ஒன் ஷாட், சால்வ் PYQ, வாட்ச் சம் ஒன் ஷாட், சால்வ் PYQ. இதுதான், வேறு வழியே இல்லை உங்களுக்கு, கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக படிக்க, ஓகே ஸோ நவ் ஐ ஹாவ் டைம், எனக்கு வந்து இப்போ கரெக்டாக எனக்கு டைம் இருக்குது, நான் நல்லா படிக்கிறேன், டைம் இருக்குது, நான் படிக்கிறேன். அப்போ ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம், பேக்லாக்ஸ் இல்லாமலே நீங்கள் வந்து கிளியர் பண்ணி போகலாம். ஸோ இட்ஸ் அபவுட் டைம். ஓகே, யா. ஸோ ஹார்ட் ஸ்டடியில் வந்து இட் இஸ் என்ன சொல்ல, இட் இஸ் அ திங் தட் யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் 6 hours, ரைட்? ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பாசிவாக. நீங்கள் வந்து இந்த 6 hours-ல் எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து 3 hours நீங்கள் வந்து பாசிவாக, ஓகே 6 hours நான் எப்படியே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க, கரெக்டாக? ஸோ டக்குன்னு அதான் கைடை வந்து எப்படியாச்சும் ஃபினிஷ் பண்ணிடணும். அந்த இதை வந்து நான் எப்படியாச்சும் ஃபினிஷ் பண்ணேன். ஐம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட், நோ யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இருமாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டடி லுக்ஸ். ஐம் நாட் டெல்லிங் லைக் நீங்கள் ஸ்மார்ட்டாக தான் படிக்கணும், 2 hours தான் படிக்கணும், இல்லை. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு மிக்ஸ் தட். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேலன்ஸில் கொண்டு போனால் தான் யூ வில் கெட் த கரெக்ட் ரிசல்ட். ஓகே, ஸோ 2 hours ஆஃப் டீப் ஃபோக்கஸ்டு ஸ்டடி. ஸோ இந்த 2 hours ஆஃப் டீப் ஃபோக்கஸ் ஸ்டடி அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, நீங்கள் வந்து 6 hours படிக்கலாம்டா,
1 hour ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். அதுதான் நீங்கள் எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும். பாசிவாக படிக்கக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் டைம் வேஸ்ட். அந்த டைமில் போய் நீங்கள் உட்காந்து சும்மா உட்காந்தாலே என்ன சொல்லலாம், ஒரு பாட்டு கேட்டால் ஓகே அட்லீஸ்ட் ஐ ஹேட் சம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். சும்மா நீங்கள் வந்து உங்களே ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு இருந்தால் அது உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஓகே, ஸோ ஸ்மார்ட் ஸ்டடியில் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ் ரீகால் பண்ணுவீங்க, ரீவிசிட் பண்ணுவீங்க. நீங்கள் படித்ததை வந்து திருப்பியும் ரீவிசிட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்விங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் ராங் ஆன்சர்ஸ், ரைட்? ஸோ அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க, எங்கே ஸ்டக் ஆகுறீங்க, நான் ஆல்வேஸ் சொல்கிறது தான், எங்கே ஸ்டக் ஆகுறீங்க. ஸோ ட்ரா சம் லைன் ஆர் மார்க் சம். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வாட்டி அதை என்ன சொல்லலாம், ரிவைஸ் பண்ணும்போது ஓகே ஐ மேட் திஸ் மிஸ்டேக், இதுதான் நான் மிஸ்டேக் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து அது திருப்பியும் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ ஸ்டடி ஹார்ட் ஃபில்ஸ் யோர் டைம் and smart study fills your brain. So this is what I want to tell you guys. Okay, okay, yes. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்னதான் மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் அ கோல், ஓகேவா, நான் இவ்வளோ இது படிக்கணும் அப்படிங்கிறது, பாசிவாக படிக்கக்கூடாது. 6 hours கண்டினியூஸ்லி உட்காந்து படிக்கக்கூடாது. பிரேக் எடுத்து படிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், ஸோ அந்த மாதிரி எந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு 5 years, ஓகேவா, ரீசெண்டாக முடிஞ்ச அந்த 5 years கொஷின் பேப்பர் போட்ட 5 years வேணாம், ஒரு 3 years கொஷின் பேப்பர் எடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்லேருந்து எங்கே இருந்தெல்லாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் வந்து ஸ்மார்ட் டெக்னிக் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சால்வ் பிவைக்யூஸ். பிவைக்யூ சால்வ் பண்ணியதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கைட், அப்புறமேல எக்ஸ்ட்ரா கொஷின், ஹையர் அட்வான்ஸ்டு கொஷின், பெரிய கொஷின், இக்குவேஷனுக்குலாம் நீங்கள் போகணும். இஸ் தட் கிளியர்? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஹார்ட் ஒர்க் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் எப்படி தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு வாலை பார்த்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க, ஹவ் யூ சீன் தட் மீம்? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஓகே, ஒரு மாடு மாதிரி உழைச்சிட்டே இருப்பீங்க, பட் வாட் இஸ் த யூஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும், அலாங் வித் தட் யூ ஹேவ் டு ஆட் தட் ஸ்மார்ட் ஒர்க் ஆஸ் வெல். ஓகே, ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்ஸ் வில் யூ கிவ் என்ன சொல்லலாம், சக்ஸஸ். ஓகேவா பசங்களா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சேட்டில் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா put some O in the chats. Okay, so I know some students still watches this video till here, so I'm very glad. Okay, so adanaala O podunga chat la. So yeah, so that's it. Okay va, so நம்ம வந்து ஸ்மார்ட்டா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ டோன்ட் திங்க் தட் ஹார்ட் ஒர்க் வில் பே யூ ஆஃப் வாட் யூ வாண்ட். இட் வில் பே யூ ஆஃப், இல்லைன்னெல்லாம் சொல்ல, இட் வில் பே யூ ஆஃப், பட் உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் பசங்களா. ஓகேவா? ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோவர்ஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். You will be getting free notes of sessions. After every sessions you will get the free notes. For every செஷனோட நோட்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறமேல் வந்து இஃப் யூ ஹாவ் லைக் என்ன சொல்லலாம், இஃப் யூ ஹாவ் எனி செஷன்ஸ், அப்கமிங் செஷன்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி நோட்டிஃபைட் த்ரூ தி சோஷியல்ஸ் ஒன்லி. ஓகே, எஸ், ஓகேவா, எஸ், ஓகேவா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஐ ஹோப் யூ ஹேட் அ wonderful session because I had. So this is your Srishma ma'am leaving, and I will see you on the next session. Bye and take care.